Very good morning students. Today in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா HMT ல யூனிட் 1 ல semi infinite solids. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்லியிருந்தேன் யூனிட் 1 வந்து 3 பார்ட்டா பிரிக்கலாம் conduction, fins and transient heat conduction. இந்த transient heat conductionல உங்களுக்கு மூணு டைப் ப்ராப்ளம் வரும் lumped heat analysis, infinite solids, semi infinite solids. என்னோட லாஸ்ட் வீடியோல lumped heat analysis அந்த ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க ஸ்டெப்ஸ் என்னென்னா அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணினோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ். ஸோ இந்த மூணு பார்ட்டில் இந்த தேர்ட் பார்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதில் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ். ஸோ செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ் அது மோர் ஆர் லெஸ் லம்ப்டு ஹீட் அனாலிசிஸ் மாதிரி தான். ஒரு ஹாஃப் ஆஃப் தி ஸ்டெப் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமில் கீவேர்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா சடன்லி கோல்டு, சடன்லி ட்ராப் தி டெம்பரேச்சர் ஒரு சடன்லி இமர்ஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் ப்ராப்ளம் தான். ஸோ டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷனில் தான் இந்த மூணு கேட்டகரியும் வருது. லம்ப்டு ஹீட், இன்ஃபினிட் சாலிட்ஸ், செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ். ஸோ லம்ப்டு ஹீட் கண்டுபிடிக்கணும்னால அதான் கீவேர்ட், இன்ஃபினிட் சாலிட்ஸ்க்கும் அதான் கீவேர்ட், செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ்க்கும் அதான் கீவேர்ட். ஸோ இந்த வேர்டிங்ஸை வச்சு இது டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்த டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷனில் இன்ஃபினிட்டாக, செமி இன்ஃபினிட்டாக, லம்ப்டு ஹீட்டான்னு கண்டுபிடிக்கிறது தான் அடுத்த ஸ்டெப். ஸோ இதில் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ் அப்படின்னா மூணு டெம்பரேச்சர் இன்வால்வ் ஆகும். ஒன்று டிஐ, T0, TX. TIனா இனிஷியல் டெம்பரேச்சர், T0னா ஃபைனல் ஆர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், TXனா இன்டர்மீடியட் டெம்பரேச்சர். செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நீ கிவன் டேட்டாவை இப்படி எழுதணும். இனிஷியல் டெம்பரேச்சர், T0, TX இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா இது TX, T0 ஏதோ ஒன்று ஆர் ஸ்மால் டீனா டைம் ரெக்கெட் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு லம்ப்டு ஹீட்டில் சொன்ன மாதிரியே ப்ராப்பர்ட்டிஸ். உனக்கு ப்ராப்ளமில் என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் டேட்டா புக்கை பார்த்து ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் எழுத போகிறீங்க. செகண்ட் ஸ்டெப் அதுதான் பயோட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு HLC/K இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஹெச் வேல்யூ செமி இன்ஃபினிட் ப்ராப்ளமாக இருந்தால் ஹெச் வேல்யூ இட் வில் நாட் பி கிவன் இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை வச்சு நீ கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் திஸ் கம்ஸ் அண்டர் செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ் ப்ராப்ளம். ஸோ ஹெச் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ LC and K இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பயோட் நம்பர் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, இஃப் பயோட் வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி இட் கம்ஸ் அண்டர் செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ் ப்ராப்ளம். கண்டுபிடிச்சாச்சு. டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷனில் இது செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஹெச் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இல்லாததுனால பயோட் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ செமி இன்ஃபினிட்னு கண்டுபிடிச்சலாம். இது லம்ப்டு ஹீட் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது என்ன பண்ணோம்னா எல்லா வேல்யூமே கொடுத்துருப்பாங்க. அது பயோட் நம்பர் லெஸ் தென் 0.1. இது பயோட் நம்பர் இன்ஃபினிட்டின்னு வரும். லம்ப்டு ஹீட் அனாலிசிஸில் லெஸ் தென் 0.1ன்னு வந்திருக்கும். அது அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் இப்போ செமி இன்ஃபினிட் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 58ல் அந்த டாப்பிக்கை கொடுத்துருப்பாங்க. செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போய் செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ்க்கு உள்ள கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இதுதான் கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன், செக் பண்ணிக்கோங்க. TX - T0 இஸ் ஈக்குவல் டு எரர் ஃபங்க்ஷன், ERFனா எரர் ஃபங்க்ஷன் x/2 √α × t. ஸோ இதில் எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. எல்லா வேல்யூ என்னென்ன வேல்யூஸ் தெரியுமோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாத வேல்யூ இந்த சைடு ஏதோ ஒரு T மட்டும் தெரியாமல் இருக்கும். அதை தவிர எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. இந்த சைடு வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஹோல் டேர்ம் x/2 √α எப்படி எடுத்திருக்காங்கன்னா Zன்னு எடுத்திருக்காங்க. இந்த இதை Z இஸ் ஈக்குவல் டு x/2 √α t. இப்போ ப்ராப்ளமில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, x கொடுத்துருப்பாங்க, 2 √α t எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு Z கண்டுபிடிச்சலாம். இந்த Z இங்கே போட்டால் எரர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் Z கண்டுபிடிக்கிறீங்க. தென் எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் Z. எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் Z எங்கே கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் என்ன போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் Z கண்டுபிடிச்சுங்க. தென் ஃபைண்ட் அவுட் இட்ஸ் எரர் ஃபங்க்ஷன். அதை எங்கேருந்து கண்டுபிடிப்பீங்க, ஃப்ரம் டேட்டா புக் பேஜ் நம்பர் 59ல் கரஸ்பாண்டிங் ஒரு Z வேல்யூக்கு எரர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டெப்பு. இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோ. ஈக்குவேஷன் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ இந்த சைட் பார்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த டேர்மை இசட்டாக எடுத்துகிட்டு இதை Z கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் Z, அப்புறம் கண்டுபிடிச்ச Z வேல்யூக்கு எரர் ஃபங்க்ஷன் டேட்டா புக்கில் தான் கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ எரர் ஃபங்க்ஷன் ERF டேட்டா புக் பேஜ் நம்பர் 59. தென் கண்டுபிடிச்ச வேல்யூ, தென் சப்ஸ்டியூட் தி வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. இதுதான் இருக்கிற ஒரே ஒரு ஈக்குவேஷன். இதுதான் ஃபைண்ட் அவுட். இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அதில் உனக்கு என்ன அன்னோன் வேல்யூவோ எது தெரியாதோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண கண்டுபிடிப்பாரு. ஃபைண்ட் அவுட் தி அன்னோன் வேல்யூ. இவ்வளோ தான் செமி இன்ஃபினிட் ப்ராப்ளம். இவ்வளோ தான். ஸோ டிரான்சியன்ட் கண்டக்ஷன், ஹீட் கண்டக்ஷனில் உள்ள இந்த மூணு பார்ட்டுமே
லம்ப்டு ஹீட்டு, இன்ஃபினிட் சாலிட்ஸ், செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ் இருக்கிறதுலே ஈஸியான ப்ராப்ளம். மோரல்லெஸ் ஸ்டெப்ஸும் சிமிலராக இருக்கும். ஸோ பயோட் நம்பர் லெஸ் தென் 0.1 வந்துச்சுன்னா லம்ப்டு ஹீட், பயோட் நம்பர் இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுன்னா செமி இன்ஃபினிட். இதுவே பயோட் நம்பர் கிரேட்டர் தேன் 0.1 வந்துச்சுன்னா இன்ஃபினிட்னு கண்டுபிடிப்போம். இன்ஃபினிட் சாலிட்ஸை நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்குவீங்க. தென் பயோட் நம்பர் ஹெச் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பயோட் நம்பர் வேல்யூ இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ இன்ஃபினிட்டின்னு வந்தாலே இது என்ன டைப் ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கலாம்னா செமி இன்ஃபினிட் டைப் ப்ராப்ளம். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் எழுதிக்கிறீங்க. எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை மட்டும் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு உனக்கு தெரியாது. ஸோ இந்த டேர்மை மட்டும் இசட்னு எடுத்துக்கோங்க. இசட்னு கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் இசட். அந்த இசட்டுக்கு டேட்டா புக் பேஜ் நம்பர் 59 அதோட எரர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எது உனக்கு அன்னோன் வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூ ஈஸியாக கிடச்சிடும். ஸோ செமி இன்ஃபினிட் சாலிட்ஸ்க்கு இதுதான் ஸ்டெப்ஸு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஃபினிட் சாலிட்ஸ் ப்ராப்ளம்க்கு என்ன ஸ்டெப்பு எப்படி சால்வ் பண்ணலாம்